தர்மாங்கர படத்தில் நடிச்சிருக்காரு, முதலமைச்சராக நடிச்சிருக்காரு. அவரை காப்பாற்ற நான் போராடுவேன். இதுதான். இதெல்லாம் பழைய கதை. நானும் ஒரு மனசுக்கு நல்லா பேசிட்டு நல்ல அவருடைய தமிழை பார்த்து நான் மயங்காத நாட்கள் உண்டு. அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாத்துலேயுமே நான் பார்த்துருக்கேன். பல படங்கள் பார்த்துருக்கேன். முதல் முத்து மண்டபம்னு ஒரு படம், அதில் தான் இடைவேளையில் இந்த முடிவு யாருக்கும் சொல்லாதிருக்குன்னு சொன்னவர் முதல் எச்சி நடிகர் தான். அந்த அளவுக்கு எனக்கு அவர் பிடிக்கும். அவர் படங்கள் விடாமல் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னால் முடியல. மாதிரி ரவியும் நல்ல பழக்கம். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. வயசுக்கு வருத்தப்பட்டு என்னால் என்ன பேசுகிறேன். மறைந்த திரு எஸ்.எஸ்.ஆர் அவர்கள் திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியல் உலகத்திலும் அவர் தன்னுடைய பணியை சிறப்போடு நிறைவேற்றியிருக்கக்கூடியவர். எனவே அவர் இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திரையுலகமும் அரசியல் உலகமும் ஒரு மாபெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒரு கலைஞனை பாராட்டி இருக்கிறார். என்னை விட வசனத்தை சிறப்பாக உச்சரிக்கக்கூடியவர் என்று. அப்படி நடிகர் திலகத்தால் வசன உச்சரிப்புக்காக பாராட்டப்பட்ட பெருங்கலைஞர் லட்சிய நடிகர் எஸ்.எஸ்.ஆர்.